யசோதை அன்னையின் மனதை குளிர வைத்த கிருஷ்ணரும் அவரது பசுக்களும். குழந்தை பருவத்தில் முதல் முறையாக கிருஷ்ணர் மாடுகளை மேய்க்கச் செல்லும் நிலை நேரிட்டது. அதனால் அவரது அன்னை யசோதை கிருஷ்ணரை அழைத்து, கண்ணா, நாளை நீ முதல் முறையாக மாடுகளை மேய்க்க காட்டிற்கு செல்ல போகிறாய். இங்கு விருந்தாவன பாதைகள் சமமாக சுத்தமாக இருப்பது போல் நாளை நீ செல்லவிருக்கும் காட்டுப்பாதை இருக்காது. அந்த பாதை கரடு முரடானதாக இருக்கும். கூரிய கற்களும் முற்களும் அங்கு நிறைந்திருக்கும். அந்த பாதையில் நீ உனது இந்த மென்மையான பாதங்களால் நடந்து சென்றால் அங்கு இருக்கும் கற்களும் முற்களும் உனது இந்த மென்மையான பாதங்களை காயப்படுத்திவிடும். அதனால் நீ இந்த மரப்பலகையால் செய்த இந்த காலணிகளை போட்டுக்கொண்டு நாளை மாடு மேய்க்க செல் என்று சொன்னார். அதற்கு கிருஷ்ணர், யசோதை தாயே, நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பு அபரிவிதமானது. நீங்கள் மிகவும் நல்லவர். ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. என்னால் இந்த மரத்தால் செய்த காலணிகளை அணிந்து கொண்டு நாளை மாடுகளை மேய்க்க செல்ல முடியாது என்று மறுத்தார். அதற்கு யசோதை, அன்பு மகனே, உன் பாதங்கள் இன்னும் காட்டு வழியில் நடக்க பழகவில்லை. முதல் முறையாக காட்டு வழியில் நடக்கும் போதே வெகு தூரம் நீ காலணிகளை அணியாமல் நடந்து சென்றால் அங்கு இருக்கும் கற்களும் முற்களும் உன் பாதங்களில் இரத்த காயங்களை ஏற்படுத்திவிடும். அதை என்னால் தாங்க முடியாதடா மகனே. உன் அம்மாவிற்காக நீ இந்த காலணிகளை அணிந்து கொண்டு போ என்றார். அதற்கு கிருஷ்ணர், இல்லை இல்லை தாயே, என்னால் காலணிகளை அணியவே முடியாது. நம் பசுக்கள் ஒன்றிற்கு கூட காலணிகள் இல்லை. ஆனால் நான் மட்டும் காலணிகளை அணிய வேண்டுமா? அது என்னால் முடியவே முடியாது. அப்படி நீங்கள் என்னை காலணிகளை அணிந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினால் முதலில் நம்மிடம் இருக்கும் அனைத்து பாடுகளுக்கும் காலணிகளை கொண்டு வாருங்கள். நம்மிடம் மொத்தம் 9 லட்சம் பசுக்கள் இருக்கின்றன. அவைகளுக்கும் பாதங்கள் இருக்கின்றன அல்லவா? ஒரு பசுவிற்கு 4 கால்கள் இருக்கின்றன. ஒன்றிற்கு 4 என்றால் 9 லட்சம் பசுவிற்கு மொத்தம் 36 லட்சம் காலணிகள் தேவைப்படும். அதை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். கிருஷ்ணர் கேட்டதற்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் வாயடைத்து போன யசோதை அன்னை கிருஷ்ணருக்கு காலணிகளை அணிவிக்கும் எண்ணத்தை கைவிட்டு விட்டார். ஆனால் யசோதை அன்னை தன் மகன் காலணிகளைத்தான் அணியவில்லை. குறைந்தது வெயில் தன் மகன் மீது படாமல் இருக்க ஒரு குடையையாவது கொடுப்போம். அதை தன் மகனால் எந்த காரணத்தை சொல்லியும் வேண்டாம் என்று மறுக்க முடியாது என நினைத்து பண ஓலையால் செய்த ஒரு குடையை தன் மகனிடம் கொடுத்து, காலணிகளைத்தான் என்னால் பதில் கூற முடியாதபடி ஒரு காரணத்தை சொல்லி வேண்டாம் என்று மறுத்துவிட்டாய். குறைந்தது இந்த ஓலை குடையையாவது எடுத்து செல்லடா என் மகனே. அப்பொழுதுதான் வெயில் உன் மீது படாமல் இருக்கும். உனக்கும் உடல் சோர்வு ஏற்படாமலும் தண்ணீரின் தேவை அதிகமாக வராமலும் இருக்கும் என்று ஒரு குடையை கிருஷ்ணரிடம் கொடுத்தார் யசோதை அன்னை. ஆனால் அந்த குறும்புக்காரனோ அதற்கு முதலில் நமது 9 லட்சம் பசுக்களுக்கும் குடையை கொண்டு வர சொன்னார். உடனே யசோதை அன்னை சிரித்து கொண்டே, அடே குறும்புக்கார பயலே, பசுக்களுக்கு நான் குடையை கொண்டு வந்தாலுமே அவற்றிற்கு தான் கைகள் இல்லையே, எப்படியடா அந்த பசுக்கள் குடையை பிடித்து கொண்டு உன்னுடன் வரும் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், பசுக்களுக்கு கைகள் இல்லை என்றால் என்ன தாயே, மாடுகளுக்கு பக்கத்தில் குடையை பிடித்து வர நீங்கள் 9 லட்சம் நபரை பணிக்கு அமர்த்துங்கள் என்றார். கிருஷ்ணர் சொல்லியதை கேட்டதும் எப்படி 9 லட்சம் நபரை மாடுகளுக்காக வேலைக்கு வைப்பது என்று நினைத்து திகைத்து போனார் யசோதை அன்னை. இருந்தாலும் தன் மகன் வெயிலில் வாடுவதை ஏற்க முடியாத யசோதை அன்னை அவரிடம் விடாமல் குடையை கொடுத்து எடுத்து போகச் சொல்லி வற்புறுத்தினார். அதனால் கிருஷ்ணர், தாயே, எனக்கு சோர்வு ஏற்பட்டால் என் நண்பர்களிடம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். நான் வரும் வரை நீங்கள் பசுக்களை திசை மாறி செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏதாவது ஒரு மரத்தின் நிழலில் என்னால் ஓய்வெடுக்க முடியும். தாகம் ஏற்பட்டால் குடுவையில் இருக்கும் நீரை குடித்துக் கொள்வேன். அதுவும் போதவில்லை என்றால் வனத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு சென்று தண்ணீர் குடித்து என் தாகத்தை தீர்த்து கொள்வேன். ஆனால் நம் பசுக்களை பற்றி நினைத்து பாருங்கள். அவைகளுக்கு சோர்வு ஏற்பட்டாலோ அல்லது தாகம் ஏற்பட்டாலோ பசுக்களால் வாய் திறந்து சொல்ல முடியுமா? நமக்கு தெரியப்படுத்தத்தான் முடியுமா? நம் பசுக்கள் வெயிலில் வாடி வதங்கி செல்லும் போது நான் மட்டும் எப்படி தாயே என்னை சுகமாக பாதுகாத்து செல்ல முடியும்? அதனால் எனக்கும் குடை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். தன் மகன் வாயில்லா உயிர்கள் மீதும் இவ்வளவு பரிவை வைத்துள்ளானே என்று நினைத்து பெருமிதம் கொண்ட யசோதை அன்னை மேற்கொண்டு குடையை எடுத்து செல்ல சொல்லி வற்புறுத்தாமல் கிருஷ்ணர் போக்கிலேயே செல்லட்டும் என்று அவர் போக்கிற்கே விட்டுவிட்டார். ஆனால் கிருஷ்ணரும் யசோதை அன்னையும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட அங்கிருந்த பசுக்கள், கிருஷ்ணன் நம் மீது இவ்வளவு அன்பு வைத்துள்ளானே, நமக்காக கிருஷ்ணன் தன் பாதங்கள் வலித்தாலும் உடல் சோர்வானாலும் பரவாயில்லை என்று காலணிகளையும் குடையையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டானே, அவன் அன்புக்காக நாம் எதையாவது சிறப்பாக அவனுக்காக செய்தாக வேண்டும் என்று ஆசை கொண்டு அந்த பசுக்கள் அனைத்தும் இரவில் யாருக்கும் தெரியாமல் விருந்தாவனத்தை சுற்றி இருக்கும் காட்டு பகுதிகளுக்கு சென்று காட்டுப்பாதைகளில் இருக்கும் அனைத்து கடினமான கற்களையும் தங்களது கால்களால் நசுக்கி மென்மையான மணல்களாக மாற்றிக்கொண்டிருந்தது. 9 லட்சம் பசுக்களும் ஒன்றாக சேர்ந்து இரவு முழுவதும் விருந்தாவனத்தை சுற்றி அங்கு இருக்கும் அனைத்து காடுகளுக்கும் சுற்றி திரிந்து அங்கு இருந்த அத்தனை கடினமான கற்களையும் ஒன்றை கூட மிச்சம் வைக்காமல் மொத்த கற்களையும் மென்மையான
மணலாக மாற்றிவிட்டது. மறுநாள் கிருஷ்ணர் மாடு மேய்க்க சென்றபோது அவரது பாதங்கள் அந்த மென்மையான மணலின் மீதுதான் நடந்தது. முன்பு அங்கிருந்த கடினமான கற்களால் கிருஷ்ணரின் பாதம் பாதிப்படையாமல் அந்த பசுக்கள் காப்பாற்றிவிட்டது. காட்டுப்பாதையில் இருந்த கற்களில் ஒன்று கூட மிச்சமில்லாமல் அனைத்தும் மென்மையான மணல்களாக மாறியிருப்பதை பார்த்த கிருஷ்ணரின் நண்பர்கள் யசோதை அன்னையிடம் ஓடி வந்து விவரத்தை சொல்லவே அதை கேட்ட யசோதை அன்னை, பசுக்கள் அத்தனையும் என் மகன் பாதம் காயமடையக்கூடாது என்பதற்காக எவ்வளவு அன்புடன் இத்தனை பெரிய செயலை செய்துள்ளது. கிருஷ்ணருக்கு பசுக்கள் மீது இருக்கும் அன்பும் பசுக்களுக்கு கிருஷ்ணரின் மீதும் இருக்கும் அன்பும் எவ்வளவு தூய்மையானது என்று நினைத்து பூரித்து போனார். இப்பொழுது கூட விருந்தாவனத்தில் இருக்கும் பிரஜ பெங்களா என்ற கிருஷ்ணரோட கோயிலுக்கு நீங்கள் போனால் அங்கே இந்த மென்மையான மணல்கள் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுமா? இது போல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.